அதிலும் ஆரம்பிக்கும் போதே சொன்னார், பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அந்த ஒரு வார்த்தை, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. தேவையில்லாம போய் வார்த்தையை விட்டுட்டு நாம மாட்டிக்க கூடாது. அதுல அந்த கண்ணதாசனை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். காசு இல்லாம சென்னைக்கு போறார். அங்க போய் ஒரு காந்தி சிலைக்கு அருகில உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு உட்கார்ந்து இருக்கும் போது இரவு 12 மணிக்கு மேல் ஆயிடுச்சு. எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் அமர்ந்திருந்த கடற்கரை சிலையின் அருகில் ஒரு தூரத்தில் 2 கார் இங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு வந்துட்டு இருக்கு. அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ ஒரு காவலாளி வராரு. அங்க காவலர் வந்து அடிச்சு எழுப்பி, எல்லாம் உட்காரக்கூடாது, கிளம்பி போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. ஒரு அங்கிருந்து நடந்தே போறாரு. ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போன பின்னாடி தன்னுடைய எல்லை எதுவோ அதுக்கு போய் சேர்ந்துடுறாரு. தன் மக கிட்ட ஒரு நாள் சொல்றார், ஏமா இந்த அப்ப வந்து ஒரு திரைப்படத்துல 2 கார் இங்கிட்ட இங்கிட்ட போகுது. இப்ப நம்ம பாடின பாட்டிலே இருந்திருக்கும், மயக்கமா கலக்கமா என்கிற பாடல். அந்த பாடலுக்கு இடையில ஒரு இடத்துல கார் போற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கார் போகுது இல்ல, அது வேற யாரு காரு இல்லம்மா, அது நம்ம காரு தான். அது வேற கார், யாருடைய கார் இல்ல, அது நம்ம காரு தான். நான் இந்த ஊருக்கு வரும்போது ஒரு காலனா காசோட தான் வந்தேன். நான் இதுல நடந்து போனேன். இன்னைக்கு நடந்து போன இடத்துலயே நான் கார் விட்டுருக்கேன் பாரு. அந்த அளவுக்கு நான் வளர்ந்திருக்கேன்னா என் நம்பிக்கை தாமா காரணம்னு சொல்லி சொன்னார். அப்ப அந்த நம்பிக்கை தான் கண்ணதாசனை வளர வைத்தது. அதனால்தான் கண்ணதாசனை நாம் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். பட்டுக்கோட்டை மறந்துடக்கூடாது. பட்டுக்கோட்டை தான் சொல்லும் போதே சொன்னார், மாட்டு வண்டி போகாத இடத்திலெல்லாம் என்னுடைய பாட்டு வண்டி போகும் என்று சொன்னார். மாட்டு வண்டி எல்லாம் எங்கெல்லாம் போகலையோ அங்கெல்லாம் என் பாட்டு வண்டி போகும்னு சொன்னார். சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போகும் வார்த்தையை நீயும் எண்ணிப்பாரடா, நீ எண்ணிப்பாரடா. இடையில அருமையா அந்த பிடிச்சி எடுத்தாங்க. வேப்பமர உச்சியில் நின்னு பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும் உன்னை கிள்ளி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நம்பி வெம்பி விடாதேன்னு சொன்னார் பட்டுக்கோட்டை. ஏங்க அவர் மாதிரி எல்லாம் தன்னம்பிக்கை வரி கொடுப்பதற்கு ஆளே கிடையாது. எங்கெல்லாம் துவண்டு விழுகிறீர்களோ அப்போதெல்லாம் தூக்கி நிறுத்தியது யார் என்று கேட்டால் அந்த காலகட்டத்தில் பட்டுக்கோட்டையின் பாடல் வரிகள். பழைய பாடல்களுக்கு இவர்கள் எல்லாம் வலு சேர்த்தார்கள். இதுலயும் தோல்வி நிலையென நினைத்தால்னு ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாடல் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரளயமாவே இருந்துச்சு. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமா. அதுல யாருக்கு இந்த பாட்டை எழுதுறாங்கன்னா, இது எங்க இருக்குன்னா இன்றும் ஈழத்தமிழர்களிடையே இது தேசிய கீதம் போல இந்த பாடல் முழங்கி கொண்டிருக்கு. அபாவானன் என்கிற ஒருவர் எடுத்த அந்த இந்த பாடலில் அந்த பாடலை தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாமான்னு சொன்னார். இப்ப தோல்விதாங்கிறத கண்டு துவண்டு போயிடாத. விழுந்தவனுக்கு இந்த பூமி தட்டி தட்டி எழுப்புகின்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீ பல முறை விழுந்தவன் என்று சொல்லாதே, மீண்டும் ஒரு முறை எழுந்து விடு, எழுந்து ஓடு, அதுதான் உனக்கான வாழ்க்கை, உனக்கான பயணம் என்று சொல்லிக் கொடுத்தது அந்த பழைய பாடல்களின் பாடல் வரிகள். அதுலயும் சிவாஜி கணேசனும் சாவித்திரி அம்மாவும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க, பாசமலர்னு. பல படங்கள் நடிச்சாங்க. அதுல மற்றவங்களை தூக்கி விடுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எங்களுக்கும் காலம் வரும், எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. எனக்குன்னு வாழ்க்கை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு நான் எல்லாரையும் வாழ வைப்பேன். இந்த வார்த்தை எல்லாம் தானாக வருவதில்லை. இயல்பாக அந்த காலகட்டத்தில் கண்டு ரசித்த அல்லது ஒவ்வொருவருடைய உணர்வுகளை அவர்கள் பாடலாக மாற்றினார்கள். அதுவே இந்த நாளில் அந்த பாடல், பழைய பாடல் தான் சிறந்ததாக விளங்குகிறது. அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டியது இதுதான் என்று ஆசிரியர் செவந்தி அவர்கள் தனக்கான வாதத்தை வைத்து அமர்ந்திருக்கிறார். அவருக்கும் பாராட்டுக்கள். சார், ரொம்பலாம் பேசாதீங்க சார். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, நான் ஏற்கனவே எத்தனை முறை உங்க மேடையில பேசியிருக்கேன்னு தெரியுமா தெரியாதா? நான் ஒரு ஆள் இங்க இருக்கேன், என்னை மீறி நீங்க பழைய பாடலை வந்து பெருசா பேசிடுவீங்களா?
என்று சொல்லுகிற அளவிற்கு மிக ஆழமாக, அழுத்தமாக, கம்பீரமாக பேசக்கூடிய புதிய பாடல் அணியில் இருந்து வரக்கூடிய காயத்ரி அவர்களை உங்கள் முன்னிலையில் பேச வருமாறு அழைக்கிறேன். நார்கரனாய் தேர்பூட்டி சொல்லே உழவர் தொகுத்தேண்டி நல்ல நெறி நாளே நனிவிதையாய் நனிவிதைத்து மேலும் மேல் போலும் செய்விக்கும் மேலோரில் பார்த்தவனாய் ஒண்ட பிள்ளை பாண்டியன் பிள்ளை ஒட்ட கூத்தனவர் கூட்டி கொள்ளும் சிறுத்தரையரை கூட்டி செவியறுத்து கூட்டி தலையெழலாம் வெற்றி களைபறிக்க மேலாய் போல் தட்டி வளர்த்த பிழை வாழ்வுன் திருவாழை எழுந்தரும் தாய்நாளை பொறுத்து தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்து கனியே என் முத்தமிழே புத்துக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்தரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேள் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் தாய் தமிழுக்கும் அதை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என் தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஐயா என்னங்க ஐயா தலைப்பு இன்னைக்கு? மீண்டும் மீண்டுமேமா மீண்டும் மீண்டுமா? இன்றைய இளைஞர்களின் தன்னம்பிக்கையை வளர்ப்பது எது? புதிய பாடல்களா பழைய பாடல்களா? இதைத்தான் நம்ம தலைப்பா வச்சிருக்கிறோம். இன்றைய இளைஞர்கள் தானங்க ஐயா. லேட்டா வந்ததுனாலயோ என்னமோ தெரியல, மறந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, இந்த அணிக்கு என்ன தலைப்புன்னு தெரிய வைக்கிறோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அவங்க என்ன தலைப்புங்கிறதே மறந்துட்டு பேசுறாங்க. அந்த காலத்து பாடல்கள்ல எவ்வளவுதான் கருத்து இருந்தாலும் இன்றைய இளைஞருக்கு எது தேவையா இருக்குது அப்படிங்கறதான் தலைப்பு. அதை மறந்துட்டு எதிரணிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஐயா ஒரு அக்கா பேசினாங்க, வானம் போதி மரமாங்க ஐயா, வானம் போதி மரம், பூமி போர்வை தரும், எல்லாம் அது தரும் இது தரும்னு என்னென்னமோ பேசிட்டு போனாங்க. அந்த காலத்து ஆளுங்கெல்லாம் வானம் தரும் பூமி தரும் அவங்க தருவாங்க இவங்க தருவாங்கன்னு தான் நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா எங்க 2K மட்டும்தாங்க ஐயா நம்பிக்கை எங்க கையில இருந்து உருவாக்குற மாதிரி பாட்டு எடுப்போம். அது மட்டும் இல்லைங்க ஐயா, அவங்க என்ன சொன்னாங்க, எத்தனை அடி வந்தாலும் நாங்க வாழ்க்கைய வாழுவோம், எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி இருக்குமா, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் கடைசி வரைக்கும் அமைதி இருக்கும்னு பாட்டு பாடிட்டு போயிருக்காங்க. இந்த வடிவேல் காமெடியில சொல்ற மாதிரி, மாப்பிள்ளை இவன் தான் எங்க செம்மத்தையா வாங்கியிருக்கான், அது யாரோ வாங்கின மாதிரி பேசியிருக்க மாதிரி வாழ்க்கையில நிறைய அடிபட்டுட்டு வந்திருக்காங்க போல. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸா இருக்கணுங்க. அந்த காலத்து பாட்டுல ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க, தரை மேல் பிறக்க வைத்தார் எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தார்னு. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிப்ரெஷன்ல சோகத்துல இருப்போம். இதுல இந்த மாதிரி பாட்டுலாம் கேட்டுட்டு இருந்தோம்னா சுருண்டுட்டு இருக்கிறவன் ஒரே அடியா செத்துருவான். அந்த மாதிரி பாடல்கள் தான் அந்த காலத்து பாட்டு. அது மட்டும் இல்ல, அக்கா பேசினாங்க, எப்படி வாழ வேண்டும் தெரியுமா, இப்படி வாழ வேண்டும் அப்படி வாழ வேண்டும். அவங்க டீச்சராங்க ஐயா, ஆசிரியரா? ஆமாமா. பேச்சுல தெரிஞ்சிருச்சு எப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும். அதுல காலேஜ்ல தான் பாடம் நடத்துறாங்கன்னு இங்க வந்தோம்னா, இங்க ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் அப்படின்னு திருக்குறளுக்கு சொல்றாங்க. அந்த பையன் பாவம், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்னு ஒரு பாட்டு போட்டேன். சரி, கருத்து தப்பா இருந்தா இருந்துட்டு தான் போகட்டுமே. நல்ல பேர் என்றால் என்ன தெரியுமா, பேர் என்றால் என்ன தெரியுமா, இந்த பேருக்கு இந்த விளக்கம் அந்த பேருக்கு அந்த விளக்கம்னு பாடம் நடத்திட்டு போயிருக்காங்க அம்மா. அவங்கன்னா கல்லூரியா பள்ளியா அவங்க மீண்டு வரலன்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி இல்லை, இப்போ என்ன ஒரு அட்வைஸ் பண்ண சொல்றாங்கன்னா வச்சுக்கீங்களா, சோகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா நான் அட்வைஸ் பண்ணா எப்படி பண்ணுவேன்னா, எங்க காலத்து பாட்டை நான் சொல்ல வரேன். சோகத்தால் எதுதான் மாறிடும், கண்ணீர் விட்டால் செடியாய் பூத்திடும், என்னாகும் வா வாழ்ந்தே பார்த்திடலாம். தினம் நீ தேடும் வாழ்க்கை எங்கோ உனை தேடுமே, அது உனக்கான காலம் வந்தால் உனை சேருமே. சுடரி சுடரி முரண்கள் தீராதே. அந்த மாதிரி சூழ்நிலை எதுவா இருந்தாலும் மாறி போயிடும். இது இந்த சூழ்நிலைன்னு நினைச்சிட்டு விட்டுட்டு போ, இன்னொரு காலம் வரும்னு சொல்லிட்டு நாங்க அட்வைஸ் பண்ணுவோம். ஆனா இவங்க நீ இப்படி பண்ணினியா அப்படி பண்ணியான்னு இருக்கிறவன இன்னும் 2 டிப்ரெஷன் ஆகிட்டு போயிடுவாங்க. ஐயா எங்க காலத்து பாடல்கள் எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு பாட்டு பாடணும்னா அப்படியே ஆம்ஸ் 2 சும்மா உக்காந்துருக்கிறவனே ஆம்ஸ் 2 எகுறோம், அப்படியே புருவெல்லாம் மேல போவோம். அந்த மாதிரி பாட்டு எங்க பாட்டு.
ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் பயப்படனாலும் பயந்த மாதிரி காட்டிக்கோ, இல்லைன்னா தெரியாதனமா உன் கழுத்து ஏன் டூல்ஸ்ல மாட்டிக்கோ, வேணும்னா இருக்கிற இடத்துல இருந்தே உன் லொக்கேஷனை மாத்திக்கோ, பாட்டில பாம் பறந்தா நான் பொறுப்புள்ள வீட்டுல கேட்டுல சாத்திக்கோ, வேணா விளம்பரம் ஒரு சொரா கூட்ட வெறியில வெயிட்டிங் ஃபார் கலவரம், என் கையை முறுக்கி என் கண்ணு செவந்த அந்த சண்டை சீனுக்கே மழை வரும், ஒரு ஆப்ஸ் மேலதான் செவப்பா இருக்கும், கோப்ஸ் வந்தாலும் கிளைமேக்ஸ் நடக்கும், என்னன்னாலும் என் கொடி என் ஊர்ல நிரந்தரமா பறக்கும். இதப்பா கேட்கும் போது எப்படிங்க ஐயா இருக்குது, அப்படியே நாடி நரம்பெல்லாம் திமிரு ஏறுதா இல்லையாங்க ஐயா? நான் புதிய பாடல்னு தாமா சொன்னேன், நீ எல்லா சாங்கையும் இழுத்து போட்டு அடிக்கிறமா. அதுக்கப்புறம் பாருங்க விஜய் சாங், புகையில அறுவடைக்கு தயாரான ஆப்பனண்ட களை எடுத்த தலைவலிய போக்கி பதுங்க தலையெடுத்து அடாத ஆட்டம் போட்டா கட்டி வச்சு கொணில கட்டி லாரில ஏத்தி அத்து போட்டு அனுப்பிடுவான் ஃபேக்டரிக்கு. ஹே எல்லாம் ப்ளூ பிரிண்ட் தெரிய மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியும், இடைய வந்தா உன்னையும் படையில் உப்பும் கொலசாமிக்கு, அதோட ஆடு சராய் பீடு சிறுட்டு கேங்ல எல்லாம் போய் பொருட்டு விளையாட்டு போல வேலை நோக்கும் வேர்ல்டு ஒயிட் லிங்க், ஹே எல்லாம் ஊரு நம்ம ரூல்ஸ் உருவாக்கிட்ட நம்ம டூல்ஸ், அத்தனை பேரும் அசைவம் ஒரே மாதிரி சிங்க், ஏ சிங்கிள்ஸ் இல்ல கும்பல் சண்டை கெளிச்சு கெளிச்சு கழிச்சு போயிட்டோம், பத்த வச்சு புகைய விட்டா பவர் கிக்கு. ஐயா எப்படி உங்க தலைப்பே 2K-வா 90s-ங்கிறதா? ரெண்டே ரெண்டு காலத்துக்கு இடையில தான் போட்டியே. ஆனா இவங்க ஜெமினி கணேசன்ல இருந்து எம்ஜிஆர் சிவாஜி எங்கெங்க போயிட்டாங்க, 90s தொடவே இல்லைங்க ஐயா, 2K-சையும் தொடையில. ரெண்டு இதுங்க எட்டாம பாடல்களை பாடிட்டு போயிருக்காங்க. நான் போட்டி என்னமோ நார்மல் ட்ரெயினுக்கும் மெட்ரோ ட்ரெயினுக்குன்னு தான் நினைச்சேன், நீ போற போக்க பார்த்தா வந்தே பாரத் ரயில் எல்லாம் தாண்டி போயிருவியா? எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாம் டிஜிட்டல் இந்தியாவா போயிட்டு இருக்குது. இதுல எம்ஜிஆரும் வந்து சிவாஜி கணேசனை கூப்பிட்டு வந்தா நடக்குமாங்க ஐயா? ஐயா இப்ப கான்செப்டே இல்லாம உங்களை பேச சொல்றேன், எவ்வளவு நேரம் ஐயா பேசுவீங்க? எந்த கான்செப்டும் கிடையாது, என்னத்தையாவது வந்து பேசணும், என்ன பேசுவீங்க? பேச முடியாது இல்ல. ஆனா எங்க ஆளுங்க பாட்டு எடுத்து வச்சிருக்காங்க, ஆளுமா டோலுமா இசால கடி ஆளுமா தேச்சி கழிச்சு நிக்ராக்கி விட்டா சாலுமா. இது எதுக்கு எழுதுனாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, எதுக்கு பாடுறேன்னு எங்களுக்கும் தெரியாது. ஜாலியா இருக்குதா இல்லையா? அப்படி இருக்குதுங்க ஐயா காலம். ஏமா நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியில பேசிட்டு இருக்கமா? அவங்க அந்த காலத்துல ஏதாவது ஒண்ணு சோகமா நடந்துருச்சுன்னா அழுவிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஆனா எங்க காலத்துல அப்படி இல்லை, என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசிருக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன், எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன், ஏ ரக்கிட்ட 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 ஓ ரக்கிட்ட ரக்கிட்ட ரக்கிட்ட, எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க ஐயா. அடுத்து டேக்கிட்டிஸே எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அது நடந்துருச்சு இது நடந்துச்சு, எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு, அதுவும் சோக பாட்டு. அது மட்டும் இல்ல, விஜய் வந்து ஒரு படம் நடத்திருப்பாரு கில்லின்னு சொல்லிட்டு, அந்த கில்லி படத்துல ஒரு பாட்டு வரும் பாருங்க, லவ் பண்ண பொண்ணை கடைசி வரை எத்தனை சூழ்நிலை வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பொண்ணை கை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை கேட்டா சும்மா இருக்கிறவனு கூட ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு தோணும். உன் தன்னம்பிக்கையை பாராட்டுறமா? ஆமா ஐயா, அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோடது இல்லு பொய்க்காது, எதிரிய கொள்ளு இமயத்தை வில்லு உனக்கு ஒரு எல்ல கிடையாது, யாரோ யார் இவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார் ஆளும் தேறிவரோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார். இந்த பாட்டெல்லாம் கேட்கும் போது அப்படி ஒரு உத்வேகம் வருங்க ஐயா எங்களுக்குள்ள. அது மட்டும் இல்லைங்க ஐயா, அப்புறம் பாட்டு வந்து அக்கா பாடினாங்க, என்னங்க ஐயா அந்த பாட்டு, சின்ன பயலே சின்ன பயலவா சின்ன பயலே சேதி கலடா. இந்த மாதிரி இந்த காலத்துல இருக்கிறவன்ட்ட போயிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுங்களேன், சின்ன பயலே சேதி கலடான்னு நீங்க போட்டீங்கன்னா, இந்தாம்மா அவன் சின்ன சேலம் தாண்டி போயிட்டா யாருக்கிட்டமா தனியா பேசிட்டு இருக்க அப்படின்னு. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் பாட்டு. அந்த காலத்து பாட்டு எத்தனை கருத்து பூர்வமா இருந்தாலும் அதுல இந்த காலத்துல அதுல பயன் இல்லைன்னு தான் சொல்றேன். இந்த காலத்துல பசங்க எவ்வளவு அட்வான்ஸா இருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி வேக வேகமா பாட்டு போடணும். நீங்க உங்க ஒரு பாட்டை போட்டா அந்த பாட்டு முடிய 15 நிமிஷம் ஆயிடும். அதை யார் இந்த காலத்துல கேட்கறதுக்கு யாராவது ரெடியா இருக்காங்களா? கிடையாது. ஒரு பணத்தை எடுத்தா கொடுக்க முடியாம நாங்கெல்லாம் ஸ்கேனர் யூஸ் பண்ணிட்டு கடகன்னு போயிட்டு இருக்க நேரத்துல சின்ன பையில சேதி கலடனா அவன் எங்க கேட்பான்? அதுக்காக தான் பாட்டு போட்டிருக்காங்க. எலசுகளை தடுத்தா அது கேட்காது, பழசுகளை திருப்பி அது பார்க்காது, சேட்டை எல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம். அந்த மாதிரி சேட்டைகள்லாம் செய்யறது தான் அந்த சின்ன சின்ன பருவம். அதையெல்லாம் தாண்டி வரணுங்க ஐயா. அதுக்கான பாடல்கள் தான் எங்க காலத்து பாடல்கள். அது மட்டும் இல்ல, ஒரு பாட்டு வரும், எதிர்நீச்சல் படம் பார்த்துருக்கீங்களா இல்லையா?
அதுல ஒரு பாட்டு வரும், நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாரும் தேவன் கை பொம்மைகளே, என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே, உசைன் போல்டை போல் நில்லாமல் ஓடு, கோல்டு தேடி வரும், உந்தன் வாழ்விற்கு ஒலிம்பிக்கை போல வேர்வை தேடி வரும், நாங்கள் ரிஷியும் இல்லை ஒரு குஷியில் சொன்னோம் பூடிச்சா பூடிடா. இந்த பாட்டு கேட்குங்க, எதிர் நீச்சல் அப்படின்னு பாட்டு வருமா இல்லையா? யாரா இருந்தாலும் ஒரு டிகிரி அவனா ஏனாதானு படிக்கிறோமா படிக்கலையோ, ஏனாதானமா படிச்சுட்டு வரவனுக்கு கூட அந்த கிராஜுவேஷன் சமயத்துல இந்த ஒரு பாட்டை போட்டு பாருங்க, அடுத்தது எதனா சும்மா இருக்கிறவனு கூட எதனா ஒன்று சாதிக்கணும்னு தோணுங்க ஐயா. அதனால பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துலயும் சரி இந்த காலத்துலயும் சரி பாடல்கள் நிறைய இருக்கு, நிறைய கருத்துக்கள் இருக்கு அந்த காலத்து பாடல், அது வந்து ஒருபோதும் மாற்றம் கிடையாது. ஆனா இன்றைய இளைஞருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குதுன்னா அந்த காலத்து பாடலை கேட்குற அளவுக்கு பொறுமை கிடையாது. ஆகையால ஒரு இளைஞருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்து பாடல்களே என்று கூறி எனது வாய்ப்பை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பாடல்னு பேசினாலும் சின்ன பையலே பெரிய பையலேன்னுலாம் நீங்க பாடி வச்சாலும் நாங்க எழுதின புது பாட்டுல தாங்கய்யா அவ்வளோ கருத்து இருக்கு, தன்னம்பிக்கையை கொடுக்கறது அது எங்களுக்கு அது தாங்கய்யான்னு ரொம்ப அருமையா அவங்க சொன்னாங்க. அதுவும் குறிப்பா ஒரு பெண் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக தன் ஆரம்பத்திலேயே எழுதினார், சுடரி சுழலி உடைந்து போகாதே என்கிற பாட்டு. இந்த உலகம் உன்னை தூற்றும், ஏதாவது ஏசும், அதையெல்லாம் காதுல வாங்கிக்காத, உடைஞ்சு போயிடாத, உடைஞ்சிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமா இந்த உலகம் உன்னை உடைச்சிரும் அப்படிங்கிறத இந்த தன்னம்பிக்கை வரி புதுப்பாடல்ல கொடுத்துருக்காங்க ஏன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரொம்ப அருமையா என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேங்கிற பாட்டெல்லாம் எது நடந்தா நடந்துட்டு போட்டோம், நான் சந்தோஷமா இருக்கணும், அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கிறது இந்த இந்த இளமை பருவம், அதுவும் புதிய பருவம். இந்த புதிய பாடல்கள் அவ்வளோ இருக்கு. அதுலயும் அந்த சில பாடலெல்லாம் என்னதான் எழுதியிருக்காங்கன்னு தெரியல, ஆனா உள்ளுக்குள்ள வார்த்தைகளை போட்டுக்கிறாங்க. ஆனா இடையில ஆரம்பிக்கும் போது இந்த டசக்கு டசக்கு டசக்குங்கிறான், என்னன்னே தெரிய மாட்டேங்குது போட்டுட்டு அது கடைசி வரைக்கும் புரியவே இல்லைங்க. ஏ டசக்கு 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 டும் டும், ஏ டசக்கு 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 டும் டும், அவ்வளவுதான். என்னையா டும் டும் அப்படின்னா தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள வரிகள், அவர்கள் ஆழமான வரிகளையும் கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் கடந்து அதுல ஒரு சேதுன்னு வந்த படத்துல ஒரு பாடல் அவங்க சொன்னாங்க, எலசுகளை தடுத்தா அது கேட்காது, பழசுகளை திருப்பி அது பார்க்காது, சேட்டையெல்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம், ஆசையெல்லாம் உங்களுக்கு கல்வி என்னும் செல்வம், காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே. கல்விதாயா உனக்கான சொத்து, வேற ஒண்ணுமே கிடையாது. நீ விளையாடு, ஓடு, ஆடு, பாடு, என்ன வேணாலும் பண்ணு. இந்த கல்வி இருக்கு பத்தியா, கல்வியை தவிர உனக்கு இந்த உலகத்தில் வேறொன்றும் சொத்து கிடையாது. காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்கள் என்ன ஒரு நாட்டுப்புற பாடலின் வழியாக இந்த புதிய பாடல்ல திணிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தை நான் இன்னும் கூடுதலா சொல்லணும். நீங்க பழைய பாடல்லையும் சரி புது பாடல்லையும் சரி எல்லா காலகட்டங்களிலும் அவர்கள் சொல்லுகிற கருத்து என்பது தன்னம்பிக்கை வளர்ப்பதாக இருக்கிறது. அந்த தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடியதை இந்த நாளை என்கிற நாளை மறக்காதேன்னு சொல்றான் இல்லையா, இன்றை மட்டுமே நீ மறவாதேங்கிறது. நாளைக்கு இருக்கிற நாள் போயிட்டு போட்டோம், இன்னைய நாளுக்கு என்ன பண்ணணும், நீ நாளைங்கிறது நடக்குமா நடக்காதாங்கிறது தெரியாது, விடிஞ்சு எழுந்தாதான் நாளைங்கிறதே நமக்கு தெரியும். இன்னைய நாள்ல என்னால என்ன செய்ய முடியும், இதுக்காக நான் என்ன பண்ணினேன், இன்றைய நாளை கடந்தால் போதும் என்று தனக்குரிய பாணியில் உண்மையிலேயே ஒரு பாடல் ஒன்று இருக்கு, ஆத்தி சூடின்ட்டு. அது ஔவையார் எழுதின பாட்டு. ஆனா அந்த ஆத்தி சூடியை இங்க கொஞ்சம் எந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது புதுசா கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த புதுசா கொடுக்குறப்ப எப்படி கொடுக்குறான், ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி, இது நியூவே ஆத்திச்சூடி அப்படின்றான். அந்த அறம் செய்ய விரும்பு அதெல்லாம் பின்னாடி போட்டுட்டு வந்தாலும் கூட சொல்ற விதம்னு இருக்கு. நான் தன்னம்பிக்கை நீ ஒரு மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி கொடுப்பேன் அப்படிங்கிறத இந்த புது பாடல்களில் அங்கங்கு பதிவு வைத்து போகிறார்கள். சம்பித் சார் கொஞ்ச நேரம் இருங்க சார், புதுப்பாடல் புதுப்பாடல்னு சும்மா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. பழைய பாடல் இருக்கு, நாங்கெல்லாம் அந்த காலத்து ஆளு, இவங்க வேணா இந்த காலத்து பாட்டை பேசலாம். நான் ஆரம்பத்தில் தொட்டு இப்போ வரைக்கும் நான் அடிப்பேன், நான்லாம் டோனி மாதிரி அடிச்சேன்னா எங்க போய் விழுவும் தெரியுமா என்று பேசுகிற மாதிரியான தன் பாடல் கருத்துக்களை தன்வசம் வைத்து கொண்டு நார்மலாவே அவர் ஒரு பாடகர், நல்லாவே பாட்டும் பாடுவார்.
பாடல் எல்லாம் வரி வரியா வேற எடுப்பாரு, கவிஞர் வேற. இதுக்கு மேல சொல்லணும்னு அவசியம் இல்லை. எழுத்தாளர் மோகன் அவர்களை இந்த நேரத்தில் உங்களிடையே அறிமுகப்படுத்தி பேச அழைக்கிறேன். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல். எல்லாத்துக்கும் தூக்கம் கலைஞ்சிருச்சா? எப்படி எங்களுடைய பழைய பாட்டு முத வரியிலேயே ஆரம்பிச்சதே வெற்றி. அடுத்தவங்களை எல்லாம் எழுப்பி விட்டேன். சரிதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல். அப்படி வெறும் கூச்சல் போட்டு அமர்ந்திருக்கும் எதிரணியர் அவர்களுக்கும் எங்களுடைய அணிக்கு வலு சேர்த்திருக்கும் எங்களுடைய அணியினருக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் சிகரம் கல்வி அறக்கட்டளைக்கும் இந்த நிகழ்ச்சியை படம் பிடித்துக் கொண்டிருக்கும் A1 தொலைக்காட்சிக்கும் மற்றும் என்னடா தீர்ப்பு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய இனிய அன்பான தமிழ் வணக்கம். நான் கூட தலைப்பை மாற்றி எடுத்துட்டோமோ, ஒருவேளை புதிய பாட்டில் தான் நிறைய தத்துவம் இருக்குது அப்படின்னு எடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இப்போ நான் மாறிட்டேன். ஒரு அரை மணி நேரத்தில் மாறிட்டேன். ஏன்னா எனக்கு முன்னாடி பேசின பூபாலன் அவர்களும் காயத்ரி அவர்களும் பேசினதெல்லாம் கேட்டு அடடா நாம தான் தப்பு பண்ணிட்ட மாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். மைக்கிட்டாங்க. அதனால மைக்கிட்டாங்க. ஆமாம், அதனால நானுமே கூட ஒரு புதிய தத்துவ பாடலில் தான் ஆரம்பிக்கலாமான்னு கூட கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டேன். மசியா மகசியா மகசியா புதிய தத்துவ பாட்டு கேட்டுங்க. பதம பித்தா பித்தாலே பதம பித்தாலே. இது அடுத்த தத்துவ பாட்டு, அடுத்த தன்னம்பிக்கை பாட்டு. அப்படிலாம் இல்லை, என்னைக்குமே பழசு தான், ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்குமே பழசு தான் பெஸ்ட்டு. நல்லா சொல்ல போனா அடி என்னடி உலகம் இதில் எத்தனை கலகம் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டுப்படுறீங்க, பழைய பாட்டு. அதை இன்னைக்கு எப்படி பாட்டிருக்காங்கன்னா அட என்னடா உலகம் இதில் எத்தனை கலகம், எல்லாம் காப்பி பேஸ்ட் தான். இவங்க புதுசா எந்த தன்னம்பிக்கை பாட்டும் எழுதல. கண்ணதாசனும் பட்டுக்கோட்டையாரும் என்ன எழுதுனாங்களோ அதை இந்த காலத்துக்கு தேர்ந்த மாதிரி வரியை மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் முன்னோடி தன்னம்பிக்கை ஊட்டது எங்களுடைய பழைய பாடல் தான் என்று சொல்லி, காலமகள் கண் திறப்பால் சின்னையா நாம் கவலைப்பட்டு கண்கலங்கி என்னையா, 4 பக்கம் வாசலுண்டு சின்னையா அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா சின்னையா. சோர்ந்து கிடக்கிறவன்ட்ட, அதாவது உனக்கும் ஒரு காலம் வரும், எத்தனை தோல்வி வந்தாலும், அதாவது எப்படி காத்திருந்து கொத்துமாம் கொக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உனக்குன்னு நிச்சயம் ஒரு வாய்ப்பு வரும். நீ போராடிட்டே இரு, நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. எவ்வளவோ வாசல் இருக்கு எல்லா பக்கமும், அதில் நமக்கும் ஒரு வாசல் இருக்கு அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல் வரிகளெல்லாம் நீங்கள் பழைய பாடல்களை தான் அதிகம் பார்க்க முடியும். அதில் இன்னொரு ஹைலைட்டாக சொல்லுவார், சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா அப்படின்னு அடுத்த வரி வரும். அதாவது எந்த ஒரு சின்ன பிரச்சனை தான் நமக்கு இருக்கிறது எல்லாமே, அதை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பெருசாக தெரியும். எப்படி ஒரு பொருளை கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தா அது பெருசாக தெரியும், அதே தொலைவாக வச்சு பார்த்தீங்கன்னா அது சின்னதாக தெரியும். அது மாதிரி சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா. எதுக்கும் கவலைப்படாத, காமாயிரு, எப்படியாவோட பிரச்சனையை நீ முயற்சி பண்ணா தானாக போயிடும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை எப்பயுமே கொடுக்கறது பழைய பாடல்கள் தான். அடுத்து சுறுசுறுப்பாக இருக்கணும், சோம்பேறியாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த, கோழியை பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை பழிக்கும், கோழியை பாரு காலையில் விழிக்கும், குருவியை பாரு சோம்பலை பழிக்கும், காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு, எத்தனை பெரிய மனிதருக்கு இத்தனை சிறிய மனம் இருக்கு. பெரிய மனுஷனா இருப்பான், பெரிய பணக்காரனா இருப்பான், ஆனால் அவனுக்கு அடுத்தவனுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்காது. அடுத்தவனை எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னு ரொம்ப பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஒரு கோழி மாதிரி காலையிலே விழிச்செழு, சுறுசுறுப்பாக இரு, குருவியை பாரி சோம்பலை ஒழிச்சிட்டு பறந்து போ, இந்த வானம் மாதிரி இந்த வாழ்க்கை பெருசு, காக்கை மாதிரி எல்லாத்துக்கூடையும் பகிர்ந்து உண்ண வாழ கற்றுக்கொள்
அப்படி இல்லைன்னா உன்னை பார்த்து நாடே சிரிக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு அழகான தன்னம்பிக்கையெல்லாம் வந்து நம்ம பழைய பாடலில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பூபாலன் சொன்னார், சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி, சிங்கம் போல நடந்து வரான் செல்ல பேராண்டி, நம்ம உதைகளை தாங்க மாட்டாண்டி, திந்தா ஜினுக்கு உன்னை புத்தூருக்கு அனுப்பு அப்படின்னு பாடினாரு. இப்படி கையை காலை உடச்சி புத்தூருக்கு அனுப்புறது தான் இவங்களுடைய புதிய தன்னம்பிக்கை பாடல் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பல்ட்டிலாம் அடித்தார். சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படிலாம் பாடினார். ஆக்சுவலாக இவங்களுக்கு தத்துவ பாடல்களுக்கும் தன்னம்பிக்கை பாடல்களுக்குமே வித்தியாசம் தெரியாமல் இங்கே வந்து எப்படி காயத்ரி வந்து அங்கே வந்து குழப்பத்தில் உட்காந்துருக்கோன்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அது மாதிரி இவங்க தத்துவ பாட்டை பேச வந்திருக்காங்களா இல்லை தன்னம்பிக்கை பாட்டை பேச வந்திருக்காங்களா தெரியாமையே இங்கே உட்காந்து கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பரிதாபமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு அடுத்ததாக வந்து இன்னும் எவ்வளோ நல்ல நல்ல பாடல்கள்லாம் பழைய பாடல் இருக்குது அப்படிங்குள்ள, பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் வாசல் திறக்கும், வாசல் திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வலியா இல்லை பூமியில். நல்லா கவனிக்கிறது, இந்த இடம் தான் முக்கியமான இடம். வாழ நினைத்தால் வாழலாம், வலியா இல்லை பூமியில். இன்னைக்கு இந்த பெரம்பலூரில் இந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அப்படியே புது பஸ் ஸ்டாண்ட் வரலாம் போங்க. எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள் கூட ஒரு சாலையோரத்தில் கடை வச்சு தன்னுடைய சொந்த முயற்சியில் தினசரி தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களில் கூட இன்னைக்கு ஆண் பெண் மாற்றுத்திறனாளிகள் வேலை செய்கிறாங்க. ஏன் இங்கே நம்ம உதிரம் குரூப்லேயே வந்து நம்மளுடைய நாகராஜனை வந்து அதை வந்து பெரிய ஒரு குறையை நினைக்காம, எங்களுக்கெல்லாம் வெக்கமாக கூட இருக்குது, நம்மளால் ஒரு சமூக செயல்பாட்டுக்கு வர முடியலையே, ஆனால் இந்த மனுஷன் இப்படி ஓடுறாரு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பொருள் எடுக்கக்குள்ள கூட கீழே நான் போகிறேன்னு சொன்னதுக்கு இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, இந்த தன்னம்பிக்கை கொடுக்கறது தான் இந்த மாதிரியான பழைய பாடல்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய பாடல் கேட்குறவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், இவர் காலையில் எழுந்துச்சு 7 மணிக்கு யாருக்காவது ரத்தம் தேவைப்படுமா, நம்ம டொனேட் பண்ணுறதுக்கு அதை ரெடி பண்ணலாமான்னு நம்ம ஓடிட்டு இருக்க அந்த நேரத்தில் 7 மணிக்கு எங்கே கட்டிங் பிளாக்ல கிடைக்கும் அப்படின்னு இந்த புதிய தன்னம்பிக்கை பாடுற கேட்குற இளைஞர்லாம் அந்த வாசல்லாம் நின்றுட்டு இருக்கான். எங்கள் ஆசிரியர் மேடம் கூட சொன்னாங்க, இன்னைக்கு இளைஞர்கள்லாம் தள்ளாடி தள்ளாடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அதனால் நிச்சயமாக வந்து என்றைக்குமே பழைய பாடல்கள் தான் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பாடல்கள். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம், சத்தியத்தை நீங்கள் காத்து நின்றால் சத்தியம் உங்களை காத்து நிற்கும். சத்தியம் தான் என்னைக்குமே உண்மை. உண்மையா ஒரு விஷயத்தை நீங்க அணுகுனீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தான். இதை விட ஒரு பெரிய தன்னம்பிக்கையை வந்து புதிய பாடல் தந்து விடுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பட்டுக்கோட்டையாரை பற்றி நிறைய சொன்னாங்க, கண்ணதாசன் பற்றி நிறைய சொன்னாங்க. ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருக்கணும், சோம்பேறியா இருந்தா எப்படிலாம் அவன் வாழ்க்கை என்னென்னலாம் இழந்து போவான். ஓர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான், இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி. நான் பேசுறது கேள, தூங்காத தம்பி. அடுத்ததா கடைசியா ஒரு நல்ல ஒரு அருமையான பழைய தன்னம்பிக்கை பாடலை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய போறேன். அதாவது இப்போ குழந்தைய பற்றி பிறந்தா பேர் வைக்கிறது, நல்ல பேரை வாங்குங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து எதிரினர் வந்து கலாய்ச்சாங்க. அவங்களுக்குலாம் இந்த பாட்டு மூலமாக நான் பதில் சொல்லி ஆசைப்பட்றேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாட்டை கூட நீங்கள் வந்து ரொம்ப பேர் அதிகமாக கேட்டிருக்க மாட்டீங்க. அருமையான ஒரு பாடல். பிறக்கும்போது பிள்ளையெல்லாம் ஒண்ணுதானப்பா, அது பெரியவனா வளரும்போது விஷயம் வேறப்பா, பிறக்கும்போது பிள்ளையெல்லாம் ஒண்ணுதானப்பா, அது பெரியவனா வளரும்போது விஷயம் வேறப்பா, படிக்க வச்சு கண்ணை கொஞ்சம் திறந்து வையப்பா,
படிக்க வச்சு கண்ணை கொஞ்சம் திறந்து வையப்பா, உன் பரம்பரைக்கும் ஒன்று போதும் கவனம் ஐயப்பா. முட்டைய விட்டு பறவை வந்து முழிச்சு முழிச்சு பாக்குதடா ரமையா, அது குட்ட காலு குட்ட கையி குழு குழுன்னு சிரிக்குதடா சோமையா. ரமையா சோமையா, தம்பி பூபாலா, தம்பி பிச்சமுத்து, எல்லாம் கேட்டுக்க உங்களுக்கு அந்த பாட்டு. அதனால நான் எப்படி முதல்ல வெற்றிங்கிற அந்த வார்த்தையில் ஆரம்பிச்சனோ அது மாதிரி பழைய தன்னம்பிக்கை பாடல்கள் தான் வெற்றியடைய போகுது என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாமல் மீண்டும் அந்த பாடலின் 2 வரிகளை பாடி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரிதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. முயற்சி செய்யுங்க, உங்க எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும். வாழ்க்கையில எல்லாரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இறுதியா பேசினாலும் பழைய பாடல் அணிக்கு ஒரு அணி தலைமையா இருந்து என்ன சொல்ல முடியுமோ அதை தெளிவா சொல்லிட்டு போயிட்டார். ஆனா கடைசி வரைக்கும் 2 பேருமே எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம வச்ச தலைப்புக்கு ஏத்த மாதிரி எதிர்நீச்சல் அடி அப்படின்னாங்க. இவரு வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சருதாம் போடா தலைவிதி என்பது பெருங்கூச்சல். இங்க நடந்தது பெருங்கூச்சலா தான் இருக்கு. இப்போ அப்ப அந்த வகையில பழைய பாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். குறிப்பாக அந்த பழைய பாடல்களில் சில தன்னம்பிக்கை வரிகளையும் சொன்னார். சோம்பேறி சோம்பேறின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சோம்பேறியாக இருந்துகிட்டு இருந்தா சோறு கிடைக்காது தம்பி, நீ சுறுசுறுப்பில்லாம இருந்துகிட்டு இருந்தா துணியும் கிடைக்காது தம்பி, இப்படி இல்லாம போனீங்கன்னா உன் வாழ்க்கை ஒண்ணுமில்லாம போயிடும். அத சொன்னது அந்த வரிகள். கடைசி வரைக்கும் சோம்பேறியாவே இருக்காத, சோம்பேறியாக இருந்துகிட்டு இருந்தா சோறே கிடைக்காது. சரி, கொஞ்சமாவது சுறுசுறுப்போட இருறா. காலையிலே பல பேர் எந்திரிச்சான்னா அந்த படுக்கை விட்டு எந்திரிக்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுது. அதை எந்திரிச்சு நடந்து வீட்டுக்கு விட்டு வெளியில வர்றதுக்குள்ள ஒரு பொழுதே போயிடும் போல இருக்குதுங்கிறதுக்காக தான் அன்னைக்கே பாடி வச்சாங்க. சோம்பேறியாக இருந்துகிட்டு இருந்தா சோறு கிடைக்காது தம்பி, நீ சுறுசுறுப்பு இல்லாம இருந்துகிட்டு இருந்தா துணியும் கிடைக்காது தம்பின்னு சொன்னாங்க. இதுல இன்னொரு இடத்துக்கிட்ட ஒரு 90களுக்கு முன்புன்னு தலைப்பு கொடுத்தேன். ஆனா அது என்னவோ ரொம்ப 90களுக்கு முன்பு போயிட்டாங்க. ஆனால் அதுல சொன்னதுல ஒரு சில பாடல்கள் எல்லாம் சொல்லணும். இந்த வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம்னு வரும் ஒரு பாட்டு. வெற்றி நிச்சயம் வேத சத்தியம், கொள்கை என்பதே நான் கொண்ட லட்சியம் அப்படின்னு வரும். அதுல ஒரு இடத்துக்கிட்ட வரும், இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது, சூரியன் தூங்கலாம் எனது விழி தூங்காது. முயற்சிங்கிற ஒண்ணு நீங்க கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பயுமே இமயமலை ஆகணும்னு தான் தோணும். அதனால தானா என்னமோ தெரியல இமயத்துல இருக்கணுங்கிறதுக்காக இந்த நிறுவனத்துக்கு சிகரம்னு பேர் வச்சுட்டாங்க. இமயமலை ஆகாமல் எனது உயிர் போகாது. இந்த சிகரம் என்பது அதற்கான அடையாளமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். உண்மை உறக்க சொல்லும் போது நமக்கு அதற்கான துணிவு தானாக வந்துவிடும். அதை சொல்லும் போது கூட புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டுன்னு ஒரு பாட்டு உண்டு. அதுல சொல்லுவான், இந்த மாதிரிலாம் இருக்காத, நீ ஒன்ன நீயே தயார்படுத்திக்க. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை, எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை, இது நாடா இல்ல வெறும் காடா, இத கேட்க யாரும் இல்லை தோளான்னு சொல்லிட்டு. இது இடையில இது எதுக்குன்னா அந்த நம்பிக்கையை ஊட்டணும். நீ எப்பயுமே துவண்டு போயிடாத. நீ இந்த நாடுங்கிறது உன்னை வந்து ஒரு பொருளா நினைக்குமே தவிர நீயா எந்திரிச்சு வர்ற வரைக்கும் உன்னை யாருமே இங்கு தூக்கி விட முடியாது என்கிற அடிப்படையில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்தார். தன் அணிக்கு வலு சேர்க்கும் வகையில் அந்த வலுவை ஒரு பெரும் வழியாக எடுத்து இந்த இடத்தில் அமர்ந்து ஆணித்தரமாக 3 பேரும் பேசி அமர்ந்து இருக்கிறார்கள். இறுதியாக இந்த கடைசியில் வந்து அடிக்கிற ஆட்டம் தான் பெரும் ஆட்டமா இருக்கும். இதுல என்னன்னா அந்த ஆட்டத்தை முடிச்சு வைக்க போறதே அவரு தான். அது எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்போம். சராசரியாவே தினசரி அவர் பாட்டு பாடுற ஆளு. அதுல இன்னைக்கு வேற பாட்டு மன்றம், அது இசை இல்லாத பாடுற பாட்டுங்கிறப்ப இன்னும் நம்ம காது கொடுத்து கேட்கலாம். இன்னைக்கெல்லாம் இசைங்கிற பேர்ல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அடிக்கிற அடியில பாட்டும் கேட்க மாட்டேங்குது, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. அன்னைக்கு இசையை மீறி பாட்டு கேட்டுச்சு, இன்னைக்கு பாட்டை மீறி இசை கேட்குது. இது எங்க போய் நிக்குதுன்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கடந்து என்னுடைய புது பாடல் அணிக்கு புதிய பாடல் அணியில் என்னுடைய வாதத்தை நான் முன்வைக்க வருகிறேன். இதோ என்னுடைய வாதம் என்று பேச வருகிறார் பாடகர் முத்து அவர்கள் உங்கள் முன்னிலையில். தன்னம்பிக்கையை தருவது புதிய பாடல்களே என்ற தலைப்பில் பேச வந்திருக்கிறேன். இன்றைய இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடிய
கல்வி மையமாக விளங்கும் சிகரம் கல்வி மையமும் பொழுதுபோக்கு கொண்டாட்டங்களை அள்ளி வழங்கக்கூடிய A1 தொலைக்காட்சியும் இணைந்து வழங்கும் குடியரசு தின சிறப்பு பாட்டு மன்றத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறேன். தன்னம்பிக்கை சிகரமாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய முனைவர் பேராசிரியர் கவிஞர் முத்துமாறன் அவர்களுக்கும், தன்னம்பிக்கையின் உருவமாக அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணி தலைவர் மோகன், என்னுடைய பால்ய நண்பன் அவர்களுக்கும், தன்னம்பிக்கையோடு எதிர்கால சவால்களை எதிர்நோக்கி காத்திருக்கும் சக பேச்சாளர்கள் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னம்பிக்கைங்கிறது யாருக்கு வேணும்? எல்லாருக்கும் தான் வேணும். இளைஞர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் வேண்டும். ஆனால் இன்றைய தலைப்பு என்ன? இளைஞர்களுக்கு. இளைஞர்களுக்கு அப்படிங்கும்போது நம்ம 80s 90sலாம் பார்த்தீங்கன்னா 80 90களில் உள்ள பாடல்கள் எல்லாம் நானும் ரசித்தவன் தான் ஒரு காலத்தில். இப்போவும் ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அப்போ உள்ள பாடல்களில் தன்னம்பிக்கை பாடல்களை விட இளையராஜா, MS விஸ்வநாதன் அவர்களுடைய பெரிய ரசிகன் நான். பாடகராக அவருடைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உன்னை பற்றி யாரு அட என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு, மேகம் மீதந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம் தான் அழுக்காக ஆகாதுன்னு சொல்லு, பூ பந்தை யாரும் நீரில் பொத்தித்தான் வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலதா, அட உன்னை யாரும் ஓரம் கட்டித்தான் வச்சாலும் தம்பி வாடா பந்து போலத்தான், மூணாம் பீரை மெல்ல மெல்ல வெண்ணிலவாய் மின்னுவதை மின்மினிகள் தடுத்திடுமா. ரிப்பீட்டு. அந்த ரிப்பீட்டுங்கிறது அது ஒரு பாடல் அழகுக்காக சேர்த்தது. ஆனால் இந்த பாடலில் உள்ள வரிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக சொல்லியிருப்பாரு. யார் எழுதுனது? வாலி. நீங்கள் சொல்கிற அதே வாலி தான். ஏன்னா அவர் வாலிப கவிஞர். இப்போ கடைசியாக அவர் இறக்குற வரைக்கும் பாடல் எழுதிக்கிட்டே தான் இருந்தார். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா பந்தை நீங்கள் என்ன தான் போட்டு அழுத்துக்கிட்டே வந்தால் கூட அது எம்பி மேலே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இளைஞர்கள் உங்களை யாரும் ஓரம் கட்டுறேன்னு சொல்லி அழுத்துக்கிட்டே போனால் கூட நீங்கள் முன்னேறிக்கிட்டே வரணுங்கிறது அந்த பாடல் சொல்லுது. அதே மாதிரி மூணாம் பிறை மெல்ல மெல்ல வெண்ணிலவாய் மாறுவதை தடுக்க முடியுமா? முடியாது. மூணாம் பிறைங்கிறது அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே தான் இருக்கும். கடைசியில் மின்மினிகள் கூட அதை தடுத்துட முடியாது. அதோட செயலை அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிறது அந்த பாடல் உணர்த்துது. முயற்சி செய்தால் சமயத்தில் முதுகு தாங்கும் இமயத்தையே, மனச இரும்பாக்கணும் மலைய துரும்பாக்கணும், ஆழ்கடல் கூடத்தான் ஆறு போல மாறுமடா. ஓ எஸ்பிபி குரல்ல கேட்கும் போது அவ்வளோ அருமையா இருக்கும். பாட்டு தலைவன் சும்மா சொல்லல, எந்த ஒரு பாடல் கொடுத்தாலும் அந்த பாட்டை அவ்வளோ பளிச்சுன்னு கொடுத்துருவார். அந்த பாட்டுக்கு உயிர் கொடுப்பார். இதுவும் வாலி எழுதுனது தான். என்னதான் நீங்க வாலியை சொல்லிக்கிட்டே போனாலும் வாலி இந்த காலத்திற்கும் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம், புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ அவ்வளோ அழகாக பாடியிருப்பாரு. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமேன்னு சொன்னாங்க. அது கண்டிப்பாக நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது ஒருவேளை அவர் சொன்ன இடத்துல அந்த காலத்திற்கு கூட பொருந்து இருந்திருக்கலாம். இன்னைக்கு யாரும் இருக்கும் இடத்தில் அப்படிங்கிற வார்த்தையே சரி கிடையாது. ஏன்னா அரசியல்வாதி இருக்கான், நிம்மதியா இருக்கான்னு நமக்கு தெரியுமா? கிடையாது. ஒரு பெரிய பொறுப்புல இருப்பான், ஒரு நல்ல ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்காரு, ஆனா அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கண்டிப்பா அவருக்குள்ளும் நிறைய சோகங்கள் இருக்கலாம். நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே, துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும், துணிந்த பின் பயம் இல்லையே, கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கற்றுக்கொள், காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல். அவ்வளோ அருமையாக எழுதியிருப்பாரு வைரமுத்து அவர்கள். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள், அது கற்பனையாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஒரு உதாரணத்துக்காக அதை சொல்லியிருப்பாங்கன்னு நம்ம நினச்சிக்கணும். கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்ய முடியாது. ஆனால் அந்த கண்ணீர் துளியை கூட நீ ஒரு வெற்றிக்கு அதை ஒரு ஏணியாக எடுத்துக்கிட்டு நீ முன்னேறணும் அப்படிங்கிறத அந்த பாடல் சொல்லுது. அதே மாதிரி 2001 வந்த அதே தன்னம்பிக்கை நாயகன் அஜித்குமார் நடித்த சிட்டிசன் திரைப்படத்தில் கூட
நம்ம உரிமைகளை கூட கேட்டு கேட்டு தான் பெற வேண்டி இருக்குது. சரிங்களா? அந்த காலகட்டத்தில் அந்த படத்திலோட கதைப்படி அந்த தண்ணிக்குள்ள மூழ்கிடுவாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து அந்த கதையில் சொல்லக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் வரும். மேற்கே விதைத்த சூரியனை உன்னை கிழக்கே முளைக்க ஆணையிட்டோம், தோன்றிட ஏதும் தடை இருந்தால் உன்னை தோண்டி எடுக்கவே துணிந்து விட்டோம், இடர் நீங்கவே வந்த இருள் போக்கவே கையில் ஒளிச்சாட்டை எடுத்தால் என்ன, விண்ணில் முடித்து கொண்டு விண்ணை இடித்தால் என்ன, விஸ்வரூபம் கொண்டால் என்ன. இதுல சரணத்துல பாத்தீங்கன்னா, கூட்டுப்பூடு கட்டி கொண்ட வீடு கல்லறைகள் அல்ல, சில பொழுது போனால் சிறகு வரும் மெல்ல. அதாவது கூட்டுக்குழு கட்டி கொண்ட ஒரு கூடு, அது கல்லறைகள் கிடையாது. சில பொழுது போயிடுச்சுன்னா அதுக்கு ரெக்கைகள் முளைச்சி திரும்ப பறந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதைத்தான் இந்த பாடல் அழகாக சொல்லியிருக்காரு. நம்ம வந்து நம்மளுடைய கூட்டுப்புழும் போல அடக்கி உள்ள இருந்தால் கூட அது வெளியில வரும்போது சிறகை விரித்து கொண்டு பறந்து வர வேண்டும் அப்படிங்கிறது தான் தன்னம்பிக்கையாக இந்த வரியை சொல்லியிருக்காரு. இதயம் துணிந்து எழுந்த பின்னாலே இமயமலை உந்தன் இடுப்புக்கு கீழே நரம்புகள் வரம்புகள் மீறி துடிக்கட்டும், விரல்களில் எரிமலை ஒன்று வெடிக்கட்டும், முட்டுங்கள் திறக்கும் என்னும் புதுமைகள் கேட்கட்டும். அப்படி உரிமைகளை கேட்கறதுக்கு கூட ஒரு உணர்ச்சி பூர்வமா இந்த பாடலை கேட்கும் போது யாரா இருந்தாலுமே தன்னுடைய உரிமைகளை வந்து கேட்கறதுக்கான ஒரு தூண்டுதலாக இந்த பாடல் கொடுத்திருப்பார். இந்த பாடல் கூட வைரமுத்து எழுதினதுதான், தேவா அவர்கள் இசையமைத்திருப்பார். அதுபோல தன்னம்பிக்கைங்கிறது கூட நம்ம பொதுவான மனிதர்கள் நம்ம நார்மலா தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா ஊனமுற்றோர், அதாவது மாற்றுத்திறனாளின்னு சொல்லுவோம், மாற்றுத்திறனாளிகள் வந்து காது கேட்கல கண்ணு தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்காக கூட ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்கூடிய கூட ஒரு பாடல் இருக்கு. மொழி, இந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மொழி திரைப்படத்தில் காற்றின் மொழின்னு ஒரு அழகான பாடல் இருக்கு. அந்த பாட்டில் இயற்கையை கூட இவங்க சொன்னாங்க, வானம் எனக்கு ஒரு போதி மரம்னு இயற்கையை வர்ணிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. இயற்கையை வர்ணிச்ச மாதிரி நாங்களும் பாடல் கொடுத்துருக்கோம். அதாவது இயற்கையிலேயே அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் தான் பேசக்கூடிய மொழி இப்படி உணர்த்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. வானம் பேசும் பேச்சு துளியாய் வெளியாகும், வானவில்லின் பேச்சு நிறமாய் வெளியாகும், உண்மை ஊமையானால் கண்ணீர் மொழியாகும், பெண்மை ஊமையானால் நாணம் மொழியாகும், ஓசை தூங்கும் ஜாமத்தில் உச்சி மீன்கள் மொழியாகும், ஆசை தூங்கும் இதயத்தில் அசைவு கூட மொழியாகும். இப்படி ஒவ்வொரு செடிகளுக்கு கூட, வானத்துக்கு கூட, வான வில்லுக்கு கூட பெண்மை ஊமையாச்சுன்னா எப்படி அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே மொழிகள் பாஷைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்றுத்திறனாளியா இருக்கிறவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறத மாதிரி அந்த பாடல் அமைச்சிருப்பாங்க. அந்த பாடல் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பளபளக்கிற பகலா நீ, அனல் அடிக்கிற துகளா நீ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இடையில வரக்கூடிய எல்லா வரிகளும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வுகளை தூண்டி எழுப்புற மாதிரியான வரிகளாக தான் அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். சூடாக இல்லாவிட்டால் ரத்தத்தில் வேகம் இல்லை, சேட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை, கூட்டைத்தான் தாண்டாவிட்டால் வண்ணத்து பூச்சி இல்லை, வீட்டை நீ தாண்டாவிட்டால் வானமே இல்லை. நிறைய பேர் வீட்டிலேயே அடைஞ்சு கிடப்பாங்க, வெளி உலகத்தை பார்க்கறதுக்கே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உன்னுடைய ரத்தத்துல சூடு இருக்கணும், அப்பதான் வந்து வெளியில போகணும் வரணும், அப்பதான் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ இந்த பாடல் வந்து அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட பாடலா இருக்கும். எட்டித்தோடும் வயது இது ஒரு வெட்டுக்கத்தி போல் இருக்கும், அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும், கனவுக்கு செயல் கொடுத்தால் அந்த சூரியனில் செடி முளைக்கும். அதாவது கனவுக்கு செயல் கொடுத்தா சூரியன்ல கூட செடி முளைக்கும். நம்ம கனவு காண்டுகிட்டே இருப்போம், ஆனா அந்த கனவுல என்ன நடக்குதுன்னு ஞாபகம் இருக்காது. ஆனா அந்த கனவுக்கு ஒரு செயல் கொடுத்தா சூரியன்ல கூட செடியை முளைக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி
புலன்களை அடக்கி வைத்தால் தினம் புது புது சுகம் கிடைக்கும். புலன்களை அடக்கி வைக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் போய் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, டாஸ்மாக்ல யார் இளைஞர்களா போய் நிக்கிறாங்க? வேலை வெட்டி இல்லாதவன் தான் பொழுதுனிக்கு அங்க போய் நின்றுட்டு இருக்கான். இளைஞர்கள் இன்றைய பாடல்களை கேட்டு அதுல உள்ள வரிகளை உள்வாங்கி கொண்டு நிறைய பேர் எவ்வளவு வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்களே ஒழிஞ்சு ஒயின் ஷாப்ல போய் நின்றுக்கிட்டு நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் நான் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போவேன், அங்கே நின்றுக்கிட்டு இருக்க ஆளுங்க பூரா லுங்கியை தூக்கி கட்டிக்கிட்டு அவன் வேலை பார்க்குற நார்மலாக வேலை பார்க்குற ஆளுங்க சாதாரணமாக போயிட்டு இந்த மாதிரி வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கவன் தான் தண்ணி அடிச்சுட்டு இருப்பான். வீட்டில் காசை பிடிங்கிட்டு போயிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மை. இளைஞர்கள் என்னைக்கும் போய் அங்கே நின்றுட்டு இருக்கிறத நான் பார்த்ததே கிடையாது. அதுதான் உண்மை. அப்போ புலன்களை அடக்கி வைத்தால் தினம் தினம் புது புது சுகம் கிடைக்கும் அப்படிங்கிறது அதை தான் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய புலன்களை அடக்கி வச்சுக்கணும். எவ்வளவுதான் நமக்கு சோகம் இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்றாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம அடக்கி வைக்கணும் அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்லுவோம். என்ன கொண்டு வந்தோம் அட என்ன கொண்டு போவோம் அட இந்த நோடி போதும் வா வேற என்ன வேண்டும் வேண்டும். எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க பாருங்க. என்ன கொண்டு வந்தா என்ன கொண்டு போக போறோம் இங்கேயும் தான் சொல்றாங்க. புது பாடல்களையும் தான் சொல்றாங்க. கண்ணதாசன் சொல்ற மாதிரியே இங்கேயும் புது பாடல்களையும் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் வரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நானும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும். நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீரு. நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு. இதை விட வேற என்னங்க பாட்டு வேணும்? எவ்வளவு அழகான ஒரு பாட்டு. இந்த பாடல் மூலமா ஒரு சாதாரண ஒரு அமைதியான பாடல், அப்படி எல்லாரையுமே ஒரு மேசிலுக்கு வரைக்கக்கூடிய பாடல். இந்த பாடல் அப்படியே சரணத்துல போனீங்கன்னா, நீலவண்ண கூரை இல்லாத மரம் இங்கு ஏது காலம் என்னும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே போராடு நீயே அறம் உண்டாகும் மண்மேலே. மீது இருள் நீ கடந்தால் காலை மொழி வாசல் வரும் தோளில் நம்மை ஏந்தி கொள்ளும் நமக்கான காலம் வரும். எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. இப்ப 2021 வந்த பாடல். இந்த பாடல் அவ்வளவு அழகான பாடல். இந்த பாட்டெல்லாம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நீங்க பாடல் தேடலன்னு அர்த்தம். இப்ப உள்ள பாடல்கள் நீங்க போய் கேட்கலன்னு அர்த்தம். கேட்டிருப்பீங்க, ஆனா உங்களுடைய பழைய பாடல் தான் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அதை விட்டு கொடுத்து பேசுறீங்க. எத்தனை சந்தோஷம் கொட்டுது எப்பவும் உண்மையில நீ மனசு வச்சு புட்டா ரசிக்க முடியும் உன்னால. நீ சிந்துற கண்ணீரும் இங்கு நிரந்தரம் இல்ல, இத புரிஞ்சுக்கிட்டாலே இங்க நீ தாண்டா ஆல. கண்ணை கட்டிக்கிட்டு எல்லா இருட்டுன்னு நீ கூவாத கூவாதப்பா. வட்டம் போட்டுக்கிட்டு சின்ன உலகத்தில் நீ வாழாத வாழாதப்பா. என்னப்பா அந்த இடத்துல இருந்து ரஜினியோட போர்ஷன். இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் எல்லாம், அதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய வரிகள். கேளுங்க, அந்த சரணத்துல பாருங்க. உனக்காக நில்லு எது வேணும் சொல்லு, சந்தோஷம் கொடுக்காத எதுனாலும் தள்ளு, அசராத நில்லு இருந்தா நீ சொல்லு, ஏன் ஆடு ராஜா நீ என் கூட நில்லு. அடுத்த 4 வரிகள் ரொம்ப முக்கியம். கையில் கிடைச்சத தொலைச்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும், ஆனா ஆசை அடக்கிட தெரிஞ்சா இங்க எல்லாம் காலடியில் கிடைக்கும். 4 வரிகளை சொல்லிட்டு போயிட்டான். விவேக் அப்படிங்கிற ஒரு புது கவிஞர் தான். ஆனா எவ்வளவோ கவிஞர்கள் சொன்ன விஷயத்த ஒரு 4 வரிகள்ல கையில கிடைச்சது தொலைஞ்சு போனா என்ன உங்களுக்கு? அதாவது கையில் கிடைச்சது தொலைச்சா அப்படின்னா உனக்கு பிடிச்சது இன்னும் ரொம்ப கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மென்ஷன். நமக்கு நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருப்போம். நான் நிறைய போய் முத்துமாறன் சொன்னது போல, நடுவர் சொன்னது போல நிறைய பாடல் போட்டிகளில் போய் கலந்துக்கிட்டேன். வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனா சோர்ந்து போகல. இன்னும் பிடிச்சது ரொம்ப கிடைக்கும் நான் எதிர்பார்த்து இன்னமும் போராடிட்டு தான் இருக்கேன். அதற்குரிய வரிகளாக இந்த வரிகளை நான் நினைக்கிறேன். ஆசை அடக்கிட தெரிஞ்சா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஆசை அடக்கிட தெரிஞ்சா இன்னைக்கு டாஸ்மாக்ல கொண்டு போய் கொட்டுறான், காசை கொண்டு போய் கொட்டுறான். ஆசையை அடக்கிட தெரிஞ்சா கண்டிப்பா அந்த காசுல நீ பிள்ளைங்களுக்கு சேமிச்சு வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வரிகள் உணர்த்து. ஏன்னா நானும்
எனக்கும் குடிப்பழக்கம் கிடையாது. இங்க அடுத்த திருத்தமா நான் சொல்லிடுறேன். அதனாலதான் இந்த குடிக்கிறவங்களை பார்த்து ரொம்ப நான் வந்து வெந்து போய் இந்த வார்த்தைகளை கொட்டுறேன். இந்த வரிகளை அதுக்காக தான் நான் பொருத்தி பார்க்கிறேன். ஆசை அடக்கிட தெரிஞ்சா கண்டிப்பா நீ சேமிக்க முடியும். ஒரு சாதாரண பாமரனா இருந்தா கண்டிப்பா நீ கொண்டு போய் ஒன் ஷாப்ல மாசம் மாசம் எவ்வளவோ கொட்டுற, அந்த காசை கொண்டு போய் சேமிச்சு வை, நாளைக்கு உன் பிள்ளைக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதை தான் இந்த வரிகளையும் நான் சொல்றதா உணர்த்துறேன். 4 வரிகள்ல அவ்வளவு அருமையா இந்த பாடல் உணர்த்திருப்பாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா பழைய தன்னம்பிக்கை பாடல்கள் கூட இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு புதிய படங்கள்ல எக்ஸ்ட்ரா மியூசிக்கை போட்டு, நான் ஏற்கனவே சொன்னதுதான், எக்ஸ்ட்ரா மியூசிக்கை போட்டு ரீமிக்ஸா கொடுத்தாதான் அந்த பழைய பாடல்களை ஏத்துக்கிறாங்க இப்போ உள்ள இளைஞர்கள். நான் அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பழைய பாடல்கள் நிறைய இருக்கு, தன்னம்பிக்கை பாடல் இருக்கு. ஆனா அதை தெரிய வைக்கணும்னா கூட இன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு புது படத்துல ஒரு புது பாடல்களை கொண்டு போய் ரீமிக்ஸ் வச்சாதான் இந்த பாட்டு ஒரு பழைய படத்துல இருந்ததா அப்படிங்கறதே நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மீறி இன்றைய புது பாடல்களையும் எங்களால கொடுக்க முடியும். நிறைய கவிஞர்கள் பாடல்களை கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை தன்னம்பிக்கை மிகுந்த பாடல்கள். போய் தேடி தேடி பாருங்க, நிறைய பாடல்கள் கொட்டி கிடக்கு. அந்த மாதிரி பாடல்களா எடுத்து நீங்க கேட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னு கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாடகர் தன்னோட பாட்டை ரொம்ப அழகா எந்தெந்த பாட்டெல்லாம் எங்கெங்க தன்னம்பிக்கை வரிகள் இருக்கு, புது பாடல்ல அதுவும் எவ்வளவு பொதிஞ்சு கிடக்கு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னாரு. அதுலேயும் இந்த தேவுடா தேவுடான்னு ஒரு பாட்டு சொன்னார். உண்மையிலே அதில் நல்ல நல்ல வார்த்தைகள் அதுக்குள்ளே அடங்கி இருக்கும். முடிவெட்டும் நண்பன் மட்டும் இல்லை என்றால் நமக்கெல்லாம் ஏது அழகுன்னு பாடுவார். முடிவெட்டும் நண்பன் மட்டும் இல்லையே என்றால் நமக்கெல்லாம் ஏது அழகு. கடைசியில் சொல்லுவார், எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. ரிப்பீட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதில் வரும். அப்ப என்னன்னா, நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அதை தெய்வத்துக்கு இணையா செய்யணும், செய்யும் தொழிலே தெய்வம் என்கிற ஒரு விஷயத்தை அதில் எடுத்து சொன்னார். அதே மாதிரி அஜித் குமார் நடித்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய பாடல் சொன்னார், முயற்சி செய்தால் சமயத்தில் முதுகு தாங்கும் இமயத்தையே. அது ரொம்ப ஆணித்தரமான வரிகள்ங்க. இங்கே முயற்சிங்கிறதே இல்லாமல் இருக்கிறோம். அதனாலதான் அதுல முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தையே இத சொல்லிட்டு அதுல அப்படியே இதே மாதிரி தான் எல்லா பாடல்களுமே. நமக்கு என்னன்னா பாடல் வரிகளை சொல்லிடலாம், ஆனால் அதை முழுக்க சொல்லும் போது அதற்கான நேர காலம் என்று இருக்கிறது. தன்னுடைய பாடல்ல இன்னொன்னு சொன்னாரு, வெற்றியை போலவே தோல்வியும் நல்லதடி. இங்க பல பேருக்கு என்ன பிரச்சனைன்னா, தோல்வின்னா துவண்டு போயிடுறாங்க. வெற்றியை எடுக்கிறதுக்கு மனசு அது மட்டும்தான் ஏத்துக்குது. தோல்வி ஐயோ இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வேப்பம்பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடின்னு வருது இந்த பாட்டுல. வேப்பம்பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடின்னு வரும். அதுலதான் சொல்லுவான், வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி, வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி சொல்லிட்டு, தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி, தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் நமக்கு சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வாழ்க்கையின் பாதிபலம், நீ முயற்சி செய்தாதான் அதுக்கான பலன் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி இன்னும் கூடுதலா சொன்னாரு. இன்னொரு பாட்டு சமீபத்தில் வந்த புது பாட்டையும் சொன்னாரு, உன்னை நம்பி போகையில பாதை உண்டாகும் இல்லையா. நீ யாரை நம்புறியோ இல்லையோ உன்னை நம்பு. நம்ம யாருக்கா இருந்தாலும் இதை தான் சொல்லி கொடுக்கணும். நீ மற்றவனை நம்பாதடா, உன்னை நம்பு. உன்னை நம்பி நீ நடக்க ஆரம்பிச்சுன்னா அதுதான் பாதை. புது பாதையை நீ உருவாக்கு, அந்த வழியில நீ நடந்து போன்னு சொல்லிட்டு இதுல அழகழகான வார்த்தைகளை சொல்லி, உனக்காக நில்லு, எது வேணா சொல்லு. நீ நிக்கிறது யாருக்காக நிக்கிற, உனக்காக நில்லு, எது வேணா சொல்லுன்னு சொன்னாரு. உண்மையிலேயே தன்னுடைய வாதத்தை தன் அணிக்காக அவர் வைத்த விதம் மிக அருமையாக இருந்தது. எடுத்த பாடல்களும் அருமை. இதற்கு ஈடாக பேசிய பழைய பாடல்களே என்று பேசியவர்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பது போல பேசி முடித்தார்கள். இறுதியாக என்னுடைய வாதம், இந்த நடுவராக இருக்கிறது தாங்க பெரிய விஷயம். நம்ம படத்துலலாம் பார்க்கும்போது இப்போ ஜட்ஜ்மெண்ட்டு நான் தான் சொல்லி ஆகணும், எல்லாரும் என்னைய தான் திட்ட போறீங்க, இல்லை என்னைய தான் பெருமையாக பேச போறீங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நிறுத்திடுறோம். எல்லாரோட பார்வையும் இப்போ நம்ம பக்கம் தான் திரும்புது அப்படிங்கிற மாதிரி, நம்ம கேமராமேன் கூட உங்க மேலே தான் நான் ஃபோக்கஸை வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறார். அப்போ அந்த சூழல்ல இருக்கும்போது இந்த பாடல் தன்னம்பிக்கையை எந்த பாடல் அதிகமாக இன்றைய இளைய சமூகத்திற்கு வளர்த்தது என்று கேட்டால்,
நாம் பல இவர்கள் பேசிய அடிப்படையில் நான் பார்க்கிறோம். நான் அதுக்கு முன்னதாக ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னா இவ்வளோ நேரம் எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தாங்க, கொஞ்சம் கூட சிரிப்போ ஏதோ இல்லாத மாதிரியே இருந்துச்சு. பாடலை மட்டும் கூர்ந்து கவனிச்சிங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு மேடையில் ஒருத்தர் பாடிக்கிட்டே இருக்கிறார். அவர் பாடினவரை பார்த்துட்டு கீழே இருந்து மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒன்ஸ் மோர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கும் ஒரே மகிழ்ச்சி, ஐயோ நம்ம பாட்டு அவ்வளோ நல்லா இருக்கு போல, ஒன்ஸ் மோர்னு கேட்குறாங்கன்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாடுறாரு பாடிக்கிட்டே இருக்கிறார். அடுத்ததா நிறுத்தினதையும் மறுபடியும் ஒன்ஸ் மோர். இது என்னடா பெரிய சத்தமா இருக்க மாட்டேங்குது, நாம பாடினதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியல, அதனால இருக்கிற ஆளெல்லாம் கேட்கறாங்களே எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப திடீர்னு இந்த ராகத்துல பாடுனா பாடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அமிர்தவர்ஷினின்னு ஒரு ராகம் இருக்கு, அந்த ராகத்தை பாடுனா மழை வருமா. அப்ப நீ பாடு மழை வருதான்னு பார்க்கலான்னதையும் அவன் பாட ஆரம்பிக்கிறான், ஒழுங்கா வரல, மழை வரல. இன்னொரு ராகத்துல பாடுனா அதுலயும் பாடுறான், அது பாடுனா பாம்பு வந்துருங்கிறான். இல்ல பாம்பு வந்தாலும் பரவாயில்ல பாடுங்கிறான், அப்பவும் பாட மாட்டேங்கிறான். பாடாததுனால கீழே இருந்த ஆளெல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, இப்ப நீ ஒழுங்கா பாடலைன்னா எந்த ராகத்திலையும் பாடாததுனால கீழே இருந்து கல்லு தான் வரும், கீழே இருந்து கல்லு தான் வரும்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி சில பேர் பாடவும் தெரியாமல் பேசவும் தெரியாமல் இருக்கிற சூழலில் நாம் அப்படியான ஒரு அணியை இங்கு திரட்டி வைத்து அவர்கள் பாடுவதற்கும் அவர்கள் பேசுவதற்குமான வாய்ப்பை இந்த சிகரம் நமக்கு வழங்கி இருக்கிறது. உண்மையிலேயே இந்த நேரத்தில் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கிறோம். நாம இறுதியா தீர்ப்புக்கு வந்துடலான்னு நினைக்கிறேன், பேசினவங்களோட ஒவ்வொரு வார்த்தையும். ஏன்னா வரிகள் தாங்க முக்கியம். தன்னம்பிக்கை கொடுத்தது பல நேரங்கள்ல எல்லா பாடல்களும் நமக்கு வரிய அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு. அதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்தது யாருன்னா இசைக்கலைஞர்கள். இந்த இசைக்கலைஞர்கள் இல்லாமல் போயிருந்தால் இங்கு பாதி பேர் பைத்தியமாகத்தான் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். பல நேரங்களில் இன்னைக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொல்றான், ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படிங்கிறான். என்னோட வலியெல்லாம் போக்குறது எது தெரியுமா, அதுதான். இந்த இசை இல்லைன்னா நான் எப்பயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான, கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன், உனக்கே உயிரானேன், என்னாலும் என்னை நீ மறவாதே, நீ இல்லாமல் எது நிம்மதி, நீயே என்றும் என் சந்நிதி. பாட்டு தான் இந்த உலகத்துல நான் படைச்ச பெரிய சொத்து, எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்துன்னா அதுதான். நான் என் மகளுக்காகலாம் பாடல, என் பாட்டுலகத்தை விட்டு நான் போகிறேனே என்று பாடிய பாடல் தான் அந்த பாடல். கண்ணதாசன் உண்மையில் இந்த உலகத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். அதுவும் தமிழ் உலகத்திற்கு நம் காதுகளை எல்லாம் குடைந்தெடுத்த அந்த பாடல் பல நேரங்களில் வலியை தீர்த்து வைத்திருக்கிறது, பல நேரங்களில் அந்த வலிக்கான நிவாரணியாக இருந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டும் என்றால் இசைக்கலைஞர்கள். நான் பாடல் எழுதிய பாடலாசிரியரை சொன்னதை போல இசைக்கலைஞர்கள் MS விஸ்வநாதனோ இளையராஜாவோ இந்த மண்ணில் வராமல் போயிருந்தால் நாம் என்ன நிலையில் இருந்திருப்போம் என்று யோசித்து பாருங்கள். 80களுக்கு முன்பு வெறும் இந்தி பாடல்களையே கேட்டுக்கொண்டிருந்த காதுகளுக்கு திடீரென ஒரு நல்ல ஒரு மெலடி பாடலை கேட்போம் என்று வருகிற போது யார் அந்த மகான் என்று பார்க்கிற போது இளையராஜா என்கிற ஒரு பெயர் வருகிறது. அன்னக்கிளி என்கிற படத்தில் அன்னக்கிளியே ஒன்ன தேடுதுன்னு கேட்கிறப்போ பல கிராமத்து கலைகளையும் பல கிராமத்தில் இருந்த மகளிரையும் கொண்டு வந்து காட்டியது. இந்த கிராமத்துல இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி காட்டுனது எதுன்னா அந்த இசை. அந்த இசை கலைஞன் இல்லாமல் போயிருந்தால் நிச்சயமாக இதெல்லாம் நடந்திருக்காது. அப்படித்தான் இங்க எடுத்து வைத்தார்கள். உண்மையிலேயே கண்ணதாசன் எல்லாம் எழுதி வைக்கும் போது சொன்னாரு, மானிட ஜாதியை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாட்டில் வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு சொன்னார். இதை விட தன்னம்பிக்கை தேவையா? நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, அதுதான் தன்னம்பிக்கை வெறி. நான் எழுதி வச்சுட்டு போறேன், இந்த பாட்டுலகத்துல நான் எழுதி வச்சுட்டு போறேன், அதுதான் எனக்கு வலுவாக நிற்கிறது என்று சொன்னான். பட்டுக்கோட்டையும் அப்படித்தான். சில இடங்கள்ல ஒரு வரி, சிவாஜி கணேசன் நடிச்ச அந்த பாட்டு எல்லாருமே கேட்கணும். எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் அந்த பாட்டை கேட்கலாம். ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், உலகம் எந்தன் கைகளிலே, உருளும் பணமும் பைகளிலே, சோதித்து பார்த்தால் நானே ராஜா. இதெல்லாம் எங்கங்க இந்த மாதிரி எல்லாம் யாராவது கொடுத்துட முடியுமா? இதுதான் அந்த வரிகள். அந்த வரிகள் வலுவை சேர்த்தது. பழைய பாடல்கள் இவ்வளவு அர்த்தங்களை கொடுத்தது. பழைய பாடலை பற்றி மதன் கார்கி என்கிற வைரமுத்து அவர்களுடைய மகனை இன்னைக்கு பாடல் எழுதுறார்.
இவங்க சொன்ன மாதிரி புதிய பாடல்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் மதன் கார்கி பாடல் எழுதுகிறார். அதை எழுதுகிறவரிடத்தில் கேட்டபோது வைரமுத்து கொடுத்த பதில், என் மகனுக்கு நான் பெரும்பாலான நேரங்களில் நான் அவரிடம் பேசியதே கிடையாது, அதிக நேரங்களில் நான் டிஎம்எஸ் அவர்களுடைய பாடலைத்தான் போட்டு காட்டியிருக்கிறேன் என்று சொன்னார். அதன் வரியாக அவன் கேட்டு உணர்ந்ததையெல்லாம் வரிகளாக எழுதுகிறான் என்று கூட அவர் சொன்னார். இப்படித்தான் அந்த மாதிரியான பெரிய பெரிய கவிஞர்கள் தங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். குறிப்பா பாடல் பாடும்போது கூட இந்த எம்ஜிஆருக்கு இப்படித்தான் பாடணும், சிவாஜிக்கு இப்படித்தான் பாடணும்னு பாடினார் டிஎம்எஸ் பாடினார்னா சிவாஜிக்கு பாடும்போது அடி வயிற்றுல இருந்து பாடுவாராம், யாருக்காக அப்படின்னு இழுப்பாராம். அதுவே எம்ஜிஆருக்கு பாடும்போது நுனிநாக்கில் பாடுவாராம், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இப்படித்தான் பாடுவாராம். அப்ப ஒவ்வொருத்தரையும் உயர்த்தி விட்டது எதுவென்று கேட்டால் இசையும் பாடலும். அந்த பாடலின் வழியே தன்னம்பிக்கையை கொடுத்தார்கள். நான் தன்னம்பிக்கை பற்றி பேசுகிற போது இந்த வைரமுத்துவை பற்றி பேசலாம். பாவிஜை அருமையா சொன்னாங்க, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. நம்ம போர்க்களத்தில் நின்றுகிட்டு இருக்கோம். அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன், மனிதா உன் மனதை நம்பி விதை போடு மரமாகும். அதுதான் விதை போடு மரமாகும். இந்த வாழ்க்கை நமக்கு சொல்லி கொடுத்தது. ஒரு இடத்துல ஒரு கவிஞன் எழுதுறாரு, வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் காட்டணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமான்னு எழுதுறார். போர்க்களம் மாறலாம், வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் காட்டணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா, இப்படி எழுதுவார். அப்ப வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம், நின்று விளையாடு, இந்த ஆட்டத்தில் எப்படி வேணாலும் நடக்கலாம், நம்மளால ஜெயிக்க முடியும். இப்படி பல வரிகளை கொடுத்துக்கிட்டே போறாங்க. 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்க, நீ எந்த 8 இப்ப இருக்க நினைச்சுக்க. ராரா ராமையான்னு போட்டுட்டு 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கன்னு சொன்னாரு. அதே மாதிரி அகரம் இப்போ சிகரமாச்சுன்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டு, அதுலயும் அதே மாதிரி தன்னம்பிக்கை வரிகள். நீங்க எல்லா பாடல்களையும் எடுத்து வைத்து பார்த்து கொண்டீர்களானால் எல்லா பாடலிலும் நிச்சயமாக தன்னம்பிக்கை இருக்கிறது. அப்ப பழைய பாடல்ல இருக்குதா புதிய பாடல்ல இருக்குதா என்று கேட்டால், பழைய பாடல்கள் நாங்க கொடுத்த தலைப்பு 90களுக்கு முன்பும் 90களுக்கு பின்பும்னு கொடுத்தோம். இப்ப ஹைக்கு கவிதைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கவிதைகளுக்குள்ள 3 வரிகளுக்குள்ள நாம ஒரு 20 பக்கம் எழுதுனதை தூக்கி வச்சு 3 வரியில கொடுத்துட்டு போயிடுவார். இப்ப சமீபத்தில் ஒரு பேச்சாளர் கூட பேசினாங்க, கண்ணாடியில் கண்ணீர், அதாவது கண்ணாடியில் ஓவியம் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர்னு சொன்னாங்க. இது 3 வரி தான். நீங்க ஒருத்தரோட வழியை எப்படி சொல்லலாங்கிறதுக்கு அந்த கவிதையை சொன்னாங்கல்ல. அப்ப பெரிய கவிதையா நான் எழுதினத ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கொண்டு வரும்போது அதை நான் புது பாடலா பார்க்கிறேன். ஒரு பெரிய நீண்ட அளவுல சொன்ன கவிதையை எப்படி பார்க்கிறேன்னா அது பழைய பாடல்களா பார்க்கிறேன். இப்ப 90களுக்கு முற்பட்டதுன்னு சொன்னா நம்ம ஒரு 50ல இருந்தே கணக்கு வைப்போமே, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40-45 ஆண்டுகளாவது வந்துருது. இந்த பக்கம் அப்படியே 90களுக்கு பின்னாடி வந்தோம்னா 2025 வரைக்கும் நாம வந்துட்டோம். நேத்து பாடின பாடல் வரைக்கும் நாம பாடிட்டோம். அதுக்குள்ள இருந்தும் கூட தன்னுடைய கருத்தம்சத்தை எடுத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பெரியவர்கள் சொன்ன கருத்தை விட இப்போது இருப்பவர்கள் சொன்ன கருத்து என்று சொன்னால் அது குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் கருத்துக்களில் வைத்த ஆழம் என்பது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. நீ அழிஞ்சி போ, நீ எப்படி வேணா போ அப்படின்லாம் பாட்டுக்குள்ள சொல்லல. நீ எழுந்து வா, முட்டி மோதி மேலே எழுந்து வா, நட, இதுவே உனக்கு பாதையாகும். இந்த பக்கம் பேசும்போது நீ எவ்வளவு மலையா இருந்தாலும் அதுல இருந்து இறங்கி வாடா, எவ்வளவு பாறையா இருந்தாலும் உடைச்சிட்டு வாடான்னு நம்ம பேசணும். அந்த பேசினதுக்கு ஏற்ப பழைய பாடல்களில் கருத்து இருந்தது. புதிய பாடல்களையும் பேசும்போது அதற்கு ஏற்ற கருத்து இருந்தது. அந்த கருத்துக்கள் அத்தனையும் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது இது ஏறி இருக்கிறதா இறங்கி இருக்கிறதா என்று பார்த்தால் மனிதனுடைய தன்னம்பிக்கை என்று வரும்போது இரண்டும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. எனவே பழைய பாடலா புதிய பாடலா என்று கேட்டால் எல்லா பாடல்களும் காலத்திற்கு ஏற்ப தன்னம்பிக்கையே கொடுக்கிறது என்று இந்த நல்லதொரு நாளில் விடையை கூறி இதுவே எனது இறுதி தீர்ப்பு என்று எல்லா காலத்திலும் 2 பாடல்களும் தன்னம்பிக்கையை தருகிறது 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 என்று கூறி உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஏவன் தொலைக்காட்சிக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த சிகரம் கல்வி மையத்திற்கும் பெருத்த நன்றியை கூறிக்கொண்டு காத்திருந்து பொறுமை காற்று கேட்ட அனைவருக்கும் இனிய நன்றி நன்றி நன்றி. பாட்டு மன்றத்தை சிறப்பாக நடத்திய நடுவர் உள்ளிட்ட குழுவினருக்கு
எங்களது கல்வி மையத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர்களுக்கான மகிழ்ச்சி பை மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார்கள். மிகு எழுத்தாளர், மிகச்சிறந்த படைப்பாளர், பாசமிகு சகோதரர், அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். பெரம்பலூரின் பெருமதிக்குரிய பாடகர் சகோதரர் முத்துமூர்த்தி, ஆசிரியை திருமதி சே செவந்தி அவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர் செல்வன் இ பூபாலன். உண்மையிலுமே பூபாலன் அவர் புதுகை பூபாலன் மாதிரி பட்டையை கிளப்பினாரு. கல்லூரி மாணவி சே செல்வி மா கௌசல்யா, கல்லூரி மாணவி செல்வி கோ காயத்ரி, அதாவது ஆற்றும் கரங்கள் உதிரம் நண்பர்கள் நிகழ்ச்சினாவே இவர் இல்லாமல் இருக்காது. அந்த மிகச்சிறந்த பெரம்பலூரின் ஒரு அடையாளத்தில் இவர் ஒருத்தர். அம்மன் ஆடியோஸ் ராஜேந்திரன் அன்னார் அவர்களை இந்த நேரத்தில் கௌரவிக்க விரும்புகிறோம். அதே போல உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். A1 தொலைக்காட்சி மட்டுமல்லாமல் பெரம்பலூர் மின்னிதழ் அதன் வழியாகவும் பெரம்பலூர் FM வழியாகவும் சிறப்பாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற துரைசாமி அவர்களது சார்பாக அவரது ஒளிப்பதிவாளர் சகோதரர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நன்றி உரை வழங்க வருகிறார் உதிரம் நாகராஜ். அனைவருக்கும் வணக்கம். சிகரம் கல்வி மையம் மற்றும் பெரம்பலூர் A1 தொலைக்காட்சி இணைந்து நடத்தும் மாபெரும் குடியரசு தின சிறப்பு பட்டிமன்றத்தை கண்டுகளிக்க வருகை புரிந்த அனைவரையும், பட்டிமன்றம் நடுவராக இருந்து சிறப்பாக நடத்தி கொடுத்த குழுவினர் அனைவருக்கும் எங்களது சிகரம் கல்வி மையம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.